வாக்குத்தத்தம் என்பது காந்தம், உன்னை இழுத்துக்கொள்ளும். எங்க இழுத்துக்கிறோம்? எந்த இடத்துல அது இருக்குதோ அந்த இடத்துக்கு உன்னை இழுக்கும். பொய் சொல்ல நான் நீ நினைச்சியா? மனம் மாற மனுபுத்திரன் நினைச்சியா? நான் சொல்லியும் செய்யாம இருப்பேனா? நான் வசனித்தும் நிறைவேற்றாம இருப்பேனா? என்கிட்ட இருந்து வார்த்தை இல்லடா, நான் தாண்டா வார்த்தை. போதும் அப்படின்னு சாப்பாடு போடுறவர் சொல்லுவாரா, சாப்பிடுறவர் சொல்லுவாரா? அப்படித்தான் நீ போதும் சொல்ற வரைக்கும் ஆயுசு நாட்களை உனக்கு கூட்டி கொடுப்பார். அதுதான் உன்னுடைய தேவன், அதுதான் உன்னுடைய கர்த்தர். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டுனா பாருங்க. இப்ப வந்து கபாலி படத்துல வந்தவொடனே டக்குன்னு முன்னாடி வந்து தியேட்டர் ஓனர் ரஜினிகாந்த் வர போகிறார். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். அவன் தானா தட்டுறான். அவர் வந்து அப்படியே பில்லப்ஸ், இது சும்மா டிப்ஸ், இதுதான் டீசர் தான், ஸ்பான்டேனியஸா வரணும். ஆனா பெந்தகோஸ்தேக்காரன் மட்டும்தான் சந்தோஷத்தின் அடையாளத்தை சந்தோஷமே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். கரங்களை தட்டி என்னடா பண்ற? கை தட்டினா தானா தலைவா. இட் இஸ் த அவுட்புட் ஆஃப் ரிஜாய்ஸ். கை தட்டுறதும் சந்தோஷமானது. பாட்டு பாட்டு எப்போ வரும்? உன்னை பார்த்து கொண்டிருந்தால், அதான் தாவீது சொன்னான், கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நாவு விரைவாக உண்மை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும். நீ தான் ஃபுல்லா வந்து எப்படா இந்த பால் கணக்க முடிக்கிறது? பால்காரனை பார்த்தீங்கன்னா பாட்டு வராது. ஆமா, நேத்து உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இல்லையா, மாம்சத்துல கொண்டு போய் ஜெபத்தை பண்ணாதீங்க. பண்ணுனா சீரியல் செட் மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு வெடிச்சிரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸையும் இந்த ஃபிளஷ்ல வர ஆக்டிவிட்டிஸையும் மெர்ஜ் பண்ணக்கூடாது. ஆமா, நிறைய பேர் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி சொந்த விருப்பங்களை இச்சைகளுக்கும் ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது? பாடி ஹேங் ஆயிருது. இதுக்கு எடுத்துக்காட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வாழ்க்கையில முதல்ல மாம்சத்துல இருந்து ஒரு ஜெப குறிப்பு பண்றாரு. எங்க பண்றாரு? கெத்செமனேல பண்றாரு. சும்மா பண்ணல, பிடிவாதமா பண்றாரு. 3 முறை பிறந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடமானால் நீங்கட்டும்ன்றாரு. அப்படியே ஒரு மாம்சரிகமான ஜெபம் ஆவி மண்டலத்தில் பிடிவாதமாய் பண்ணும்போது என்ன நடக்கிறது? அவர் நரம்பு ஒட்டையுது, பிளட் வெசல்ஸ், வெயின்ஸ், பிளட் வெளியே வருது. இதற்காக அது எழுதப்பட்டிருக்கிறது, உன் சுய இச்சையில பிடிவாதமா எந்த ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது, பண்ணாதே என்பது. உடனே பார்க்கிறாரு, எல்லாம் டிஸார்டர் ஆகுது. டக்குன்னு ஆர்டர் பண்றதுக்கு ஒன்று சொன்னார், ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படி ஆகட்டும். நிறைய பேருக்கு தொண்டை காலியா போயிருது. என்னன்னு அர்த்தம்னா, இவன் மாம்சத்துல எவனையோ காரியம் வேணும் ரொம்ப நேரம் ஜெபிச்சிருக்கான்னு அர்த்தம். இங்க பில்லி சூனியம், கில்லி பில்லிலாம் அது அவன் செய்யறது. அது ஆவிக்குரிய மண்டலத்தில் செய்ய கூட. செஞ்சா முதல் அடி சீரியல் செட் எங்க காலி ஆகுது? ஆமா பண்ணும். இது வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆவி மண்டலத்தில் rejoice in the Lord, rejoice in the Lord, rejoice in the Lord, rejoice in the Lord. கை தட்டுறது rejoice, sign of rejoicing. அல்லேலூயா சொல்ற rejoicing, பாட்டு பாடுற rejoicing. இந்த மூணையுமே rejoice எல்லாம் செய்யக்கூடாது. ஆமா, ஹல்லேலூயா. சோ நல்லா கவனிங்க, இந்த இடையில போற சப்ஜெக்ட்லாம் வந்து நீங்க வந்து வாட் இஸ் தட் சப்ஜெக்ட் வெளியே நீங்க நினைக்கவே கூடாது. இதுதான் வருஷம் ஃபுல்லா நம்ம லைஃப்ல வந்து செய்ய வேண்டிய சில விஷயங்களை டியூன் பண்றது. ஸோ ப்ராமிஸ் இஸ் அ மேக்னெட். என்ன சொன்னேன்? ப்ராமிஸ் இஸ் அ மேக்னெட். அது எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் உன்னை சட்டுன்னு இழுத்துக்கிறோம். ப்ராமிஸ் இஸ் த ஜாதக். வாக்குத்தத்தம் என்பது காந்தம், உன்னை இழுத்துக்கொள்ளும். எங்க இழுத்துக்கிறோம்? எந்த இடத்துல அது இருக்குதோ அந்த இடத்துக்கு உன்னை இழுக்கும். கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்க வாயை திறந்து கொஞ்சம் சொல்லுங்களேன். என் தேவனிடத்தில் அநீதி இல்லை
என்று காணப்படும் பொருட்டு நான் முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பேன். ஆமென். என் வியாதி படுக்கையை சொல்லுங்க, பலவீனத்திற்கு சொல்லுங்க, வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றி போட்டுக் கொண்டு இருக்கிறார். பாதையின் கூடாரத்தை, இந்த பிராமிஸ் என்ன செய்யும்? உங்களை அப்படியே அந்த இடத்துக்கு இழுத்துக்கிறோம். சட்டு 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 சட்டு. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆமா. then God's promise மாறாது. அவர் சொன்னார், பொய் சொல்ல, உனக்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்டணும்னு விரும்புறாரு. பொய் சொல்ல அப்படின்னு அப்படியே தேடுறாரு. சிங்கத்தை சொல்லுவோமா, புலியை சொல்லுவோமா? இப்ப கிருபைன்னு சொல்லும்போது மலையை பார்த்துட்டான். மலை மாதிரிடா கிருபை. டே மலைடா, என்ன மலை? அசையா மலை கிருபன்னாரு கர்த்தர். சரியா? கிருபைக்கு மலையை காட்டினாரு. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. தைரியம் அப்படின் போது சிங்கத்தை போல சிங்கத்தை காட்டினார். பொய் சொல்ல அப்படின்னு யாரை காட்டலாம்? நீ தான்டா சரியான ஆளு, நீ தான் சரியான ஆளு. பொய் சொல்ல நான் மனிதன் அல்ல. அசிங்கமா இருந்திருக்கு இதை கேட்கிறப்ப பிள்ளையாமுக்கு. கோழிக்கறி ஏண்டா பொய் சொல்ல நான் நீ நினைச்சியா? மனம் மாற மனுபுத்திரன் நினைச்சியா? நான் சொல்லியும் செய்யாம இருப்பேனா? நான் வசனித்தும் நிறைவேற்றாம இருப்பேனா? என்கிட்ட இருந்து வார்த்தை இல்லடா, நான் தான்டா வார்த்தை, நான் தான் வார்த்தை. ஓ, not from me, but I myself is word. மாறாது, மாறாது. ஆந்தாரா ஷீகூரா பாலாது. பிராமிஸ்னா நடந்துரும். எல்லாம் சொல்லுங்க, பிராமிஸ்னா நடந்துரும். ஆமா. நீங்க இழுத்துட்டு போறதுக்கு அது திருநாய் கிடையாது. வான் இழுத்துட்டு போறதுக்கு அது ஃபுல்லா என்னது, போலீஸ் நாய், ஜெர்மன் ஷெப்பர்ட். அது ஒன்னு இழுத்துட்டு போகும். சக்கரக் 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 அப்படிதான் வாக்குத்தத்தம் இழுத்துட்டு போகுது. வியாதியில் இருக்கிற ஒன்ன சுகத்துக்கு இழுத்துட்டு போகுது, ஆரோக்கியத்துக்கு இழுத்துட்டு போகுது, ஐஸ்வர்யத்துக்கு இழுத்துட்டு போகுது. கைய தட்ட அவருக்கு. ஆமா. மனுஷன் சொன்னதை நம்பிராத. ஆமா. அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜோக்கு. அந்த 3 பேர் ஃபிளைட்ல போயிட்டு இருப்பாங்க. 4 பேர் ஒரு ஸ்கூல் பாய், 3 பேர் நம்ம மோடி, அப்புறம் யாரு நம்ம ராஜீவ் காந்தி பையன் ராகுல் காந்தி, அப்புறமேட்டு இன்னொரு அரசியல்வாதி. 3 பேர் போயிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளை வேற போயிட்டு இருக்கு. டக்குன்னு விமானம் என்ன ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்படின்னா மொத்தம் 4 பேராசூட் தான் இருக்கு. பைலட் சொல்றாரு, கொஞ்ச நேரத்தில் விமானம் வெடிச்சிடும், பேராசூட் இருக்கு, நீங்க 4 பேர் இருக்கீங்க, 3 தான் இருக்கு, நான் ஒன்று எடுத்துட்டு குதிக்கிறேன்னு குதிச்சிட்டாரு. குதிச்சோன்னா 3 பேர் தான் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க சின்ன பிள்ளைய சேர்த்து, ஆனால் 3 பேர் தான் இருக்கிறாங்க. டக்குன்னு முதல் அரசியல்வாதி, நான் நிறைய ஊருக்குள்ள பண்ண வேண்டியிருக்கு, பிள்ளைகளை கல்யாணம் பண்ண வேண்டியிருக்குன்னு ஒரு பாராசூட்டை எடுத்து தவிட்டான் டம்முன்னு. 2வது பாராசூட்டு மோடி எடுத்து மாத்திட்டு, ஜெய்ஹிந்த், பாரத மாதாவுக்கு ஜெயனி ஹிந்தியில் ஏதோ சொல்லிட்டு அவரும் குதிச்சிட்டார். இன்னும் ஒரே பாராசூட்டுக்கு ஒரு சின்ன பிள்ளை ராகுல் காந்தி வேற இருக்காரு. ராகுல் காந்தி சொன்னார், நான் வாழ்க்கையை முடிச்சிட்டேம்மா, நீ தான் எதிர்காலத்தின் தூண், அதனால நீ இந்த பாராசூட்டை போட்டு நீ தவிர சொல்லிச்சான். இல்லை, நம்ம 2 பேருக்கு 2 பாராசூட் இருக்கு. எப்படிமா? அதான் ஒன்றை மோடி போட்டார். இல்லை, அது என் ஸ்கூல் பேக்கு தெரியாமல் போட்டு போட்டார். தவிர என் ஸ்கூல் பேக்கை போட்டு தவிட்டாரு. பாராசூட் 2 பேருக்கு. மனுஷன் சொன்னதை கேட்டினா ஸ்கூல் பேக்கு, கர்த்தர் சொன்னதை கேட்டினா பாராசூட். அப்படியே அப்படியே உன்னை எங்க கொண்டு போகணுமோ அந்த ஜாதகம் உன்னை அங்க கொண்டு போவோம். நீ சும்மா நினைக்க கூடாது, உங்களை குறித்து எழுதப்பட்ட ஜாதகம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாருங்க, அந்த ஜாதகம் இயற்கையினாலும் பிசாசினாலும் எழுதப்படுகிறது. அது எப்படி நடக்கும்னா, அவன் திட்டமிட்டபடி நடந்துரும். ஆனா உள்ள நமக்கு ஜாதகத்தை அவர் எழுதுறாரு. அந்த ஜாதகத்தை நீங்க படிக்கணும், படிக்கலாம். இதுதான் உங்க ஜாதகம். நீங்க அதை சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. வியாதி படுக்கைய கர்த்தர் மாற்றுவார். ஆயுஸ் நாட்கள் 70, பலத்தின் மீது நாள் 80 அல்லது 120. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஆமா.
வேத வசனம் சொல்லுகிறபடி நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். உன்னை திருப்தி ஆக்குவேன்னு உன் ஜாதகம் சொல்லுது. ஜாதகத்துல உன் ஆயுசு நாட்களை மட்டும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரா? என்ன பார்த்து சொல்லுங்க, எத்தனை வருஷம் சொன்னாரு? அவன் திருப்தி ஆகிற வரைக்கும் ஜாதகம் சொல்லுது. யார் திருப்தி ஆகிற வரைக்கும்? தேவன் திருப்தி ஆகிற வரைக்குமா? நீங்க திருப்தி ஆகிற வரைக்குமா? தேவன் திருப்தி ஆகிற வரைக்கும், நீங்க திருப்தி ஆகிற வரைக்குமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, தேவன் திருப்தி ஆகிற வரைக்குமா, நீங்க திருப்தி ஆகிற வரைக்குமா? பைபிள் சொல்லுது, ஜாதகம் சொல்லுது, நீங்க திருப்தி ஆகிற வரைக்கும் அவரும். பயப்படாத, மரணத்தை பத்தி பயப்படாத, மரணத்துக்கு எதிராக ஜெபிக்க கூட தேவையில்ல. தைரியமா சொல்லி நீங்க கர்த்தரை திருப்தி ஆக்குவாரு. எனக்கு திருப்தி இல்லைன்னா போடுவாரு. உங்க வீட்டுக்கு நான் சாப்பிட வந்திருக்கிறேன், சாப்பாடு போட்டுக்கினே இருக்கிறீங்க, நான் சாப்பிட்டுக்கினே இருக்கிறேன், போதும்பா அப்படி நீங்க சொல்லுமா நான் சொல்லணுமா? நீங்களா பார்த்துக்கிட்டு போதும்பா, போற போக்கு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு, போதும் அப்படின்னு சாப்பாடு போடுறவர் சொல்லுவாரா, சாப்பிடுறவர் சொல்லுவாரா? அப்படித்தான் நீ போதும் சொல்ற வரைக்கும் ஆயுசு நாட்களை உனக்கு கூட்டி கொடுப்பார். அதுதான் உன்னுடைய தேவன், அதுதான் உன்னுடைய கர்த்தர். அதற்கான கிரயத்தை சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். யார் சொல்றது? அத்தனை பேருக்கு சேர்த்து நான் பே பண்ணியிருக்கிறேன் பஃபே. எல்லாருக்கும் சேர்த்து பஃபே நான் பே பண்ணியிருக்கிறேன். உள்ள பூந்து சாப்பிடும் போது நீங்க வந்து ஐயா இன்னொரு பீஸ் நான் சிக்கன் எடுத்துக்கலாமா? எடுத்துக்க, எடுத்துக்க. பஃபேடா, எவ்வளவு வேணாலும் சாப்பிடு, எவ்வளவு வேணாலும் சாப்பிடு, கேட்டு சாப்பிடாத. இது அவர் எவ்வளவு கொடுக்கிறாருல்ல, அவர் எவ்வளவு வேணாலும் கொடுக்கறதுக்கு நான் பே பண்ணிட்டேன். இப்ப தேவை நீ எவ்வளவு எடுத்துக்கணுமோ அவ்வளவு எடுத்துக்க. உன்னை திருப்தி ஆக்குவேன். அடிக்கடி கேட்பாங்க, இது நடந்திருக்கு அது நடந்திருக்கு, ஏன் எக்ஸைட்டே ஆக மாட்டேன்றீங்க? நான் எக்ஸைட் ஆகிற மாதிரி எதுவும் நடக்கல. ஏன் உணர்ச்சி வசப்படாம இருக்கிறீங்க? என்னை எப்படி உணர்ச்சி வசப்படுத்தணும் அவருக்கு தெரியும். எதை செஞ்சா நான் உணர்ச்சி வசப்படுவேன்னு தெரியும். அதை கட்டாயம் அவர் செய்வாரு. என்னை உணர்ச்சி வசப்படுத்துவார். நான் நன்றி நிறைந்தவனாக இருக்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் என்னை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒன்றை இன்னும் நான் பார்க்கவில்லை. தேவன் அதை எனக்கு செய்வார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவேன். ஒரு பாட்டு பாடி நீங்க கை தட்டலன்னா நான் வந்து பாட்டு சரியா பாடலன்னு அர்த்தம். நான் ஒன்னு செஞ்சு சந்தோஷப்படலன்னா அப்படியா, உன்னை எப்படி சந்தோஷப்படுது எனக்கு தெரியும்டா. கையை தட்டு. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். தினமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி. ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி. ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37, TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆனையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20, 87 60 60 90 30, 87 60 60 2000 மற்றும் 80